இங்க ஒருத்தன் டிராயிங் எக்ஸாம் நடக்கிறப்ப பிளாக் இங்க தெரியாம அவன் பேப்பர்ல கொட்டிடுறான். உடனே அவன் அதை தொடக்க ட்ரை பண்றான். அப்ப அந்த இடத்துக்கு வந்த டீச்சர் அதை பார்த்ததுமே ஷாக் ஆயிடுறாங்க. என்ன அவன் தொடச்சதுல அது ஒரு அழகான பெயிண்டிங்கா மாதிரி இருக்கும். சோ அதுக்காகவே அவனுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ கொடுத்துறாங்க. அப்ப ஸ்கூல்ல இருக்க எல்லாரும் அவனை பார்த்து சியர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவன் மட்டும் என்ன நடக்குதுன்னே புரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா மேத் எக்ஸாம்ல அவனுக்கு எதுவுமே தெரியாம டைஸ உருட்டி ஆன்சர்ஸ் எழுதிட்டு இருக்கான். ஆனா அவன் நேரத்துக்கு அது எல்லாமே கரெக்டா இருக்க ஃபுல் மார்க் எடுத்ததுக்காக அவனுக்கு இன்னொரு அவார்டும் கிடைச்சிருது. இதனால கடுப்பானவன் அடுத்த எக்ஸாம்ல ஒண்ணுமே எழுதாம உட்கார்ந்திருக்கான். பார்த்தா அதுக்கும் ஒரு அவார்டை கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது கொஸ்டின் பேப்பரே தப்பா இருக்கும். அதை அவன் மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கான்னு அந்த அவார்டை கொடுத்திருப்பாங்க. போக போக இதே மாதிரி நடக்க ஒண்ணுமே தெரியாம அவன் கிளாஸோட டாப்பராவே ஆயிடுறான். அதே நேரத்துல அவன் வளர்ந்ததுக்கு அப்புறமும் அவன் லக் அவனை விடவே மாட்டேங்குது. அவன் கம்பெனில அவனுக்கு வரிசையா ப்ரொமோஷனா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவன் கண்டினியூஸா லாட்டரியில வின் பண்ணிட்டே இருக்கான். இருந்தாலும் அவனுக்கு ஹாப்பினஸே இருக்காது. ஒரு கட்டத்துல அவன் லக்கால வெறுத்து போனவன் வானத்தை பார்த்து நான் இடி விழுந்து சாகணும்னு கத்த ஆரம்பிக்கிறான். அடுத்த நிமிஷமே இடியும் விழுகுது. ஆனா அது அவன் மேல விழுகாம பக்கத்துல இருக்கவன் மேல விழுந்துருது. அதுக்கப்புறம் தான் தெரியுது போலீஸ் துரத்திட்டு வந்த ஒரு திருட மேல அது விழுந்திருக்கும். சோ அவனை புடிச்சு கொடுத்ததுக்காக கடைசியா அவனுக்கு இன்னொரு அவார்டையும் கொடுத்துறாங்க.